இடி இடிக்கும் போது மொபைல் போன் யூஸ் பண்ணலாமா? ஹலோ. மின்னல் வெட்டும் போது, அதாவது மின்னல் அடிக்கும் போது குளிக்கிறது ஆபத்தா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. வீட்ல இருக்கிற டிவி போன்ற அப்ளையன்சஸோட, அதாவது வீட்டு உபயோக பொருட்களோட பிளக் எல்லாம் கலட்டி போட்டுறணும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஒத்த மரத்துக்கு கீழே நிக்கிறது சேஃப் இல்ல, ஆனா பஸ் காருக்குள்ள எல்லாம் இருந்தா சேஃப், இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இதுல எது உண்மை எது பொய்? இந்த வீடியோ முடியும் போது இதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல இடி மின்னல்னா என்னங்கறத சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஒயர்ல எலக்ட்ரான் அப்படிங்கிற துகள்கள் ஃப்ளோ ஆகிறது தான் நம்ம ஒயர்ல கரண்ட் போகுது அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருள் சும்மாலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது. அதுக்கு ஒரு பக்கம் அழுத்தம் அதிகமா இருக்கணும், இன்னொரு பக்கம் அழுத்தம் கம்மியா இருக்கணும். இப்படி அழுத்த வேறுபாடு இருந்தாதான் அழுத்தம் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து அழுத்தம் கம்மியா இருக்கிற இடத்துக்கு அந்த பொருள் நகரும். இப்போ இந்த பேட்டரியை பாருங்க, இது அந்த மாதிரி ஒரு அழுத்த வேறுபாடை ஏற்படுத்தும். அது எப்படின்னா, இந்த பேட்டரியில இங்க மைனஸ் போட்டிருக்கு, அதாவது எலக்ட்ரான நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவாங்க. இங்க நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அது எப்படின்னா, ஒரு பெஞ்சில 10 பேர் உட்காரலாம்னா அதுல 20 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி. இங்க இருந்து எலக்ட்ரான் வெளியேறதுக்கு தயாரா இருக்கு. அதே இந்த பக்கம் பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கு பாருங்க, அதாவது எலக்ட்ரான்ஸ் இங்க இல்ல அல்லது எலக்ட்ரான்ஸை வாங்கிக்க இது தயாரா இருக்கு அப்படிங்கறதான் பொருள். இத ஒரு காலியான பெஞ்ச்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபுல்லா இருக்கிற பெஞ்சில இருந்து காலியான பெஞ்சுக்கு எலக்ட்ரான்ஸ் வரணும். ஆனா வரதுக்கு வழி இல்ல, ஏன்னா இடையில மின்சாரத்தை கடத்தாத காத்து தான் இருக்கு. இந்த பேட்டரியில வோல்டேஜ் 9 வோல்ட்னு போட்டிருக்கு பாருங்க, இந்த வோல்டேஜ் தான் மின் அழுத்தம். இந்த எலக்ட்ரான்ஸ் அழுத்துற 9 வோல்ட் அழுத்தமானது காற்றை உடைச்சுக்கிட்டு இங்க இருந்து அங்க போக பத்தல. அதனால நம்ம மின்சாரத்தை கடத்துற ஒரு காப்பர் ஒயரை இப்படி கனெக்ட் பண்ணும்போது இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அங்க போகும். இங்க பாருங்க எல்இடி எரியுதா, இப்படிதான் நம்ம கரண்ட்டை யூஸ் பண்றோம். இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 வோல்ட் அழுத்தம் தான் இந்த காத்தை உடைக்க பத்தாது. இதுவே 9 லட்சம் வோல்ட் அழுத்தமோ 9 கோடி வோல்ட் அழுத்தமோ இருந்தா என்ன ஆகும்? இப்ப மேகத்துக்கு வருவோம். மேகத்துல உள்ள ஐஸ் கிறிஸ்டல்ஸ், வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு உராயும் போது மிக அதிகமான பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் சார்ஜஸ் மேகத்தோட மேல்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் சேர்ந்துரும். மேகத்தோட கீழ்ப்பகுதியில இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் பூமியோட மேல் பகுதியில பாசிட்டிவ் சார்ஜஸ் உருவாக்கும். இப்போ அந்த பேட்டரி மாதிரியே மேகத்தோட கீழ்ப்புறத்துல அதிகமா இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் பூமியில போய் சேரணும். ஆனா பூமிக்கும் அந்த மேகத்துக்கும் இடையில மின்சாரத்தை கடத்தாத காத்து தான் இருக்கு. இருந்தாலும் மேகத்துல அதிகப்படியா சார்ஜஸ் சேர்ந்துகிட்டே இருக்கும்போது அதிகமான மின்னழுத்தம், அதாவது அதிகமான வோல்டேஜ் உருவாகும். அது எவ்வளவு அதிகமா இருக்கும்னா கிட்டத்தட்ட 20 கோடி 30 கோடி வோல்ட் எல்லாம் கூட இருக்கும். மேகத்துக்கும் பூமிக்கும் உள்ள வோல்டேஜ் இவ்வளவு அதிகமா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இடையில இருக்கிற காற்று மூலக்கூறை கூட பிரேக் பண்ணிட்டு அந்த சார்ஜஸ் மேகத்துல இருந்து பூமிக்கு பாயும். இததான் நம்ம மின்னல்னு சொல்றோம். இது பூமியில எல்லா இடங்கள்லயும் நடக்கலாம். ஆனா குறிப்பா தனியான உயரமான இடங்களுக்கு மேல மேகம் வரும்போது, உதாரணத்துக்கு மரத்துக்கு மேல, போல் கம்பங்களுக்கு மேல எல்லாம் மேகம் வரும்போது மேகத்துக்கும் பூமிக்கும் உள்ள உயரம் கம்மியாகிறதுனால அந்த இடத்தை மின்னல் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, அப்புறம் இடினா என்ன? இடி சத்தம் எப்படி கேக்குது அப்படின்னு கேட்டா, இப்படி மின்னல் வரும்போது அந்த மின்னலோட வெப்பநிலை கிட்டத்தட்ட 50,000 டிகிரி செல்சியஸ் கூட இருக்கும். இவ்வளவு அதிகமான வெப்பநிலையால அதை சுத்தி இருக்கிற காத்து மிக அதிவேகமா விரிவடையும். இதனாலதான் பயங்கரமான சத்தம் ஏற்படுது. இததான் நம்ம இடி சத்தம்ங்கிறோம். மின்னல், இடி இது ரெண்டும் சேர்ந்து தான் வரும். இடி சத்தம் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து கூட கேட்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா மின்னல் மட்டும் இடி சத்தம் இல்லாம நமக்கு தெரியும். அப்ப நம்ம அதை அதிகமான தூரத்துல இருந்து பாக்குறோம்னு அர்த்தம். அதனால இடியோட சத்தம் அதிக தூரம் தாண்டி வரும்போது அட்மாஸ்பியர்லயே அட்டெனுவேட் ஆகிறோம், நம்மளோட காதுகளை வந்து அடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு முதல்ல மின்னல் தான் கண்ணுக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் இடி சத்தம் கேட்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பாக்குற வெளிச்சம் நம்ம கேட்கிற சத்தத்தை விட அதிவேகமா பயணிச்சு உங்களை வந்து அடையும். ஆனா அதுக்கப்புறம் தான் சத்தம் உங்களை மெதுவா வந்து அடையும். அதனாலதான் முதல்ல மின்னலை பாத்துறோம், சத்தம் அப்புறமா கேக்குது. சரி, இந்த வீடியோட ஆரம்பத்துல நான் சில கேள்விகள் கேட்டல, அந்த கேள்விகளுக்கு பதில் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல, இடி இடிக்கும் போது மரத்துக்கு கீழே நிக்க கூடாதா? ஆமா, நிக்க கூடாது. மரத்துக்கு கீழே மட்டும் இல்ல, எலக்ட்ரிக் கம்பங்கள் போன்ற எந்த உயரமான ஸ்ட்ரக்சர் கீழேயும் நீங்க நிக்க கூடாது. குளம், ஏரி போன்ற நீர்நிலைகள்ல நீங்க இருந்தா கூட உடனே அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துடணும். இயற்கையை நம்ம கணிக்க முடியாது. நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னா வெட்ட வெளியில இருக்க கூடாது. இன்னொன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடி ஒரு இடத்துல விழுந்துருச்சுன்னா அந்த இடம் ரொம்ப சேஃப், திருப்பி அந்த இடத்தை இடி தாக்காது அப்படின்னு. அது உண்மை இல்ல. ஒரே இடத்தை தொடர்ச்சியா இடி தாக்கும். நூற்றுக்கணக்கான தடவை ஒரே இடத்தை இடி தாக்குனதுக்கான பதிவுகள் எல்லாம் கூட இருக்கு. அப்புறம் இடி இடிக்கும் போது வீட்டு உபயோக பொருட்கள், அதாவது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸோட பிளக் எல்லாம் கழட்டி வைக்கிறது தான் சேஃப்னு சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேட்டா ஆமா, அப்படி கழட்டி வைக்கிறது தான் சேஃப். ஏன்னா மின் பாதையில, அதாவது கரண்ட் கம்பியில மின்னல் தாக்கும் போது அது வழியா பயணிச்சு வர அதிகமான எலக்ட்ரிசிட்டியால உங்க அப்ளையன்சஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால பிளக் எல்லாம் கழட்டி வச்சிரது தான் சேஃப். அதே போல வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வர மெட்டல் பைப் போன்ற எந்த மெட்டல்லையும் இடி தாக்கி அதை தொடும்போது உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் பிரிவென்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்குள்ள வர பிளம்பிங் பைப் மூலமா கூட மின்னல் சார்ஜஸ் உள்ள வரலாம். அதனால அதிகமா இடி இடிக்கிற நேரங்கள்ல ஷவர்ல குளிக்கிறது, பாத்திரம் விளக்குறது, ஏன் டேப்ல கை கழுவுறத கூட தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் போலவே வீட்டுக்குள்ள வர லேண்ட்லைன் போனையும் தவிர்க்கணும். ஏன்னா அது வழியாவும் சார்ஜஸ் வந்து ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால
அதனால இடி அதிகமா இருக்கிற நேரத்துல லேண்ட்லைன் போனை யூஸ் பண்றது தவிர்க்கிறது நல்லது. ஆனா மொபைல் போனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுல உண்மை இல்ல. நீங்க கார்ட்லெஸ் போன், மொபைல் போன் போன்ற வயர்லெஸ் ஆன எந்த சாதனங்களையும் பயன்படுத்தலாம். அது சேஃப் தான். அப்புறம் உயரமான கட்டிடங்களை பாதுகாக்க இடிதாங்கி வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்களே, இடிதாங்கினா என்ன, அது எப்படி இடியை தாங்கும் அப்படின்னு கேட்டா, இடிதாங்கி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, அது மின்சாரத்தை கடத்தக்கூடிய மெட்டலால செய்யப்பட்ட ஒரு ராடு. இது இங்கிலீஷ்ல லைட்னிங் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. உயரமான பில்டிங்ல அதுல இருந்து இன்னும் சற்று உயரத்துல இந்த ராடை அமைப்பாங்க. இது நேரா பூமியில போய் கனெக்ட் ஆயிருக்கும். மின்னல் தாக்கும் போது எலக்ட்ரிக் சார்ஜஸ் எல்லாம் பாதுகாப்பா இந்த ராடு வழியா பூமிக்கு போயிடும். இதுதான் இடிதாங்கியோட செயல்பாடு. அப்படின்னா மெட்டல்ல செஞ்ச பஸ், காருக்குள்ள எல்லாம் இருக்கிறது ஆபத்தா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. மின்சாரத்தை கடத்துற மெட்டலால செய்யப்பட்ட ஒரு ஷெல்லுல சார்ஜஸ் அது மேல பாஸ் ஆகும் போது மெட்டலுக்கு வெளியில இருக்கிற அந்த சார்ஜஸால ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டால மெட்டலோட ஷெல்லுக்குள்ள எந்த பாதிப்பும் ஏற்படாது. இததான் ஃபாரடே கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரு, பஸ் எல்லாம் கூட அது மேல இடி விழும்போது இப்படி ஒரு ஃபாரடே கேஜா தான் ஆக்ட் ஆகும். இதனால மின்னல் தாக்கும் போது அந்த சார்ஜஸ் காரோட மேல்புறம் முழுக்க பாஞ்சு மழைநீர் வழியாகவோ இல்ல டயர் வழியாகவோ கிரவுண்டுக்கு போயிடும். காருக்குள்ள இருக்கிறவங்கள பாதிக்காது. ஆனா அந்த நேரத்துல உங்க காரோட டயர் வெடிச்சு சேதப்படலாம். இதனால கார் கண்ணாடியை மூடிக்கிட்டு காருக்குள்ள இருக்கிற எந்த மெட்டலையும் தொடாம இருக்கிறது தான் சேஃப். ஆனா இதுவும் வேற வழி இல்லாத முடியாத பட்சத்துல தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, யுஎஸ் கவர்மெண்டோட நேஷனல் வெதர் சர்வீஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, காரை தாக்குற மின்னல் சில நேரங்கள்ல தீ விபத்தை ஏற்படுத்தி காரை சேதப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் தான் நீங்க இடியும் மின்னலும் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், சேஃபா இருக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல பயனுள்ள தொடர் பதிவுகளுக்கு தமிழ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.